2011 எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக செயல்பட்டான். இந்த நாட்டுடைய தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்கு நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், இந்தியாவிலே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லா நம்முடைய பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலையை அமைச்சு கொடுத்த அம்மா என்னை பாராட்டி 2016 மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் வெற்றி பெற்ற கூடுதலா நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். ஆக நாம் செய்த சேவை, நம்முடைய நிர்வாக திறமை இரண்டையும் பார்த்து அம்மா கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என்ற 2 துறை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் 100 ஏரி திட்டத்தை நீர் நிரப்புகின்ற அந்த பணியை செஞ்ச இந்த ஆட்சியாளர் வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இன்னும் 40% ஏரிகள் நீர் நிரம்பாது இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சியதுடனே அந்த எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும்.